மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆகஸ்ட் 13, 2026 வெற்றி தமிழ்நாடு மாநாட்டில் ஒரு எம்ஓஏ சைன் ஆச்சு. சுஸ்லான் என்ற நிறுவனம், அதே நிறுவனம் ஆந்திராவில் கிரவுண்ட் பிரேக்கிங் பண்ணாங்க ரீசெண்டாக. அதை வைத்து இங்கே சைனான நிறுவனம் அங்கே போயிருச்சு அப்படின்னு ஒரு தவறான செய்தி சமூக வலைதளத்தில் காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. இளைஞர்களோட மன அமைதிக்காக இந்த விதி கீழே நான் திருத்த விரும்புகிறேன். 2006ஆம் ஆண்டு கோயம்புத்தூரில் சுஸ்லான் நிறுவனம் தனது உற்பத்தி நடவடிக்கைகளை தொடங்கியது. காற்றாலை எரிசக்தி துறைக்கு தேவையான ஃபவுண்டரி காஸ்டிங்ஸ் அண்ட் கண்ட்ரோல் பேனல் மற்றும் கியர் பாக்ஸஸ் ஆகியவற்றின் உற்பத்திக்கான வசதிகள் அங்கு அமைக்கப்பட்டிருந்தன. 2011 முதல் 2020ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் கண்ட்ரோல் பேனல் மற்றும் கியர் பாக்ஸ் உற்பத்தி உள்ளிட்டவற்றிலிருந்து படிப்படியாக விலக்கி கொண்டது. அதே வேளையில் தனது துணை நிறுவனமான SE Forge நிறுவனம் மூலம் ஃபவுண்டரி உற்பத்தி நடவடிக்கையை கோவையில் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாடு அரசின் தொடர்ச்சியான மற்றும் முனைப்பான முதலீட்டு ஈர்ப்பு நடவடிக்கைகளின் விளைவாக சுஸ்லான் நிறுவனம் தற்போது மாநிலத்தில் தனது உற்பத்தி நடவடிக்கைகளை மீண்டும் விரிவுபடுத்துவதில் உறுதியான ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளது. 2026 ஆகஸ்ட் 13 அன்று சென்னையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் சுமார் 500 கோடி முதலீடு மற்றும் 500 நபர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்க சுஸ்லான் நிறுவனம் உறுதியளித்துள்ளது. மேற்படி முன்மொழியப்பட்ட விரிவாக்க திட்டங்களில் கோயம்புத்தூரில் காற்றாலை எரிசக்தி துறைக்கான கண்ட்ரோல் பேனல் உற்பத்தி ஆலை அமைத்தல் மற்றும் தூத்துக்குடியில் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தைகளை இலக்காக கொண்டு விண்ட் பிளேடு உற்பத்தி மேற்கொள்ளுதல் ஆகியவையும் அடங்கும். ஆந்திர பிரதேசத்தின் அனந்தபூர் மாவட்டத்தில் சுஸ்லான் நிறுவனம் மேற்கொள்ள உள்ளதாக சமீபத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள சுமார் 10,500 கோடி முதலீடு காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுடன் தொடர்புடையதாகும். இதில் சமீபத்திய சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட் ஒப்பந்தங்கள் மூலம் டாடா பவர் மற்றும் இதர முக்கிய மின் உற்பத்தி நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காற்றாலை மின் உற்பத்தி திறனுடன் தொடர்புடைய திட்டங்களாகும். எனவே இம்முதலீட்டை தமிழ்நாடு அரசுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள புதிய இயந்திரபாக உற்பத்தி முதலீட்டு MOUடன் ஒப்பிடுவது பொருத்தமானதாக அமையாது. தமிழ்நாட்டிலும் இதுபோன்ற காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் கரூர் மாவட்டத்திலும் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. SECI ஒப்பந்தங்களின் மூலம் டாடா பவர் மற்றும் JSPL பெற்ற திட்டங்களை சுஸ்லான் நிறுவனம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வருகிறது. எனவே தமிழ்நாடு வெறும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கான இடமாக மட்டுமல்லாமல் காற்றாலை பாகங்கள் உற்பத்தி மூலம் எரிசக்தி மதிப்பு சங்கிலியின் முக்கிய உற்பத்தி தளமாக மீண்டும் உருவெடுத்து வருகிறது. ஆந்திராவின் அமைச்சர் திரு நாரா லோகேஷ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ள 2 பிளேட் உற்பத்தி வரிசைகளும் அனந்தபூரில் சுஸ்லான் நிறுவனம் ஏற்கனவே மேற்கொண்ட பிளேடு உற்பத்தி முதலீட்டின் ஒரு பகுதியாகும். அவை தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ள 10,500 கோடி திட்டத்தின் கீழ் புதிதாக மேற்கொள்ளப்படும் கூடுதல் உற்பத்தி முதலீடல்ல. தமிழ்நாடு அரசின் தற்போதைய அரசின் முனைப்பான முதலீட்டு ஈர்ப்பு நடவடிக்கைகளின் விளைவாக சுஸ்லான் நிறுவனம் தமிழ்நாட்டில் தனது உற்பத்தி தடத்தை மீண்டும் வலுப்படுத்தி விரிவுபடுத்துகிறது. இதன் மூலம் புதிதாக 500 கோடி முதலீடும் 500 வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆகவே என்ன அப்படின்னா, முன்னாடி ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி போன கம்பெனி இப்போ மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்றத நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரே ஒரு சின்ன திருத்தம் அவையில் சொன்னது. அன்னைக்கு நேரம் காலம் கருதி கதையை நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். அதனால் அதுவும் இப்போ வலைதளத்தில் காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கு விளக்கம் தரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நான் சொல்கிறேன். மதுரை மாவட்டத்தில் இயங்கும் டான் ஃபவுண்டேஷன் என்ற சுய உதவி குழுவின் அமைப்பில் ஒரு ஆக்டிவ் மெம்பர் தான் இந்த சின்னப்பிள்ளை அவர்கள். அப்பன் திருப்பதி பகுதியில் வைகை வட்டார களஞ்சியம் சுய உதவி குழு மூலம் பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த சிறப்பாக பணியாற்றி வந்தார். கிராம பெண்களிடையே ஒரு சேமிப்பு பிரிவை தொடங்க முயற்சிகள் மேற்கொண்டனர். பெண்களை மேம்படுத்துவதன் மூலம் வறுமை மற்றும் கடன் குறைகளை குறைக்க பல பங்களிப்புகளை செய்துள்ளார். அவரது சேவையை பாராட்டி பத்மஸ்ரீ விருதை 2019 பெற்றார். ஆனால் அவரின் செயல்களுக்காக மட்டுமே அவருக்கு 2001 ஆண்டில் ஸ்திரீ சக்தி புரஸ்கார் விருதை பெற்ற 5 பெண்களில் சின்னப்பிள்ளை அவர்களும் ஒருவர். அந்த விருது வழங்கும் விழாவில் தான் அவரின் மகத்தான செயலை பாராட்டி அவரின் பாதங்களில் ஆசி பெற்றார் முன்னாள் பிரதமர் மறைந்த வாஜ்பாய் அவர்கள். அதுவும் அவரின் செயலுக்கான அங்கீகாரம்தான். அதே சமயம் மதுரையில் இயங்கும் நிறுவனமான ஹைடெக் அராய்
என்ற ஆட்டோமொபைல் உதிரிபாக நிறுவனத்திற்கு இதே சுய உதவி குழுக்கள் மூலம் ஓரிங் எனும் சிறிய ரப்பரால் செய்யப்பட்ட காற்று மற்றும் திரவம் வெளியேறாமல் இருக்க பயன்படுத்தப்படும் ஒரு கேஸ்கெட்டை ஜாப் ஒர்க் அடிப்படையில் இந்த சுய உதவி குழுக்கள் மூலம் செய்து தரவும் உந்துதலாக இருந்தார். இன்றளவும் மதுரை வட்டார பகுதியில் சுமார் 200 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். தொழில்துறையும் மகளிர் சுய உதவி குழுக்களையும் இணைத்து ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள பெண்களும் வாழ்வாதார வாய்ப்புகள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி வருகிறோம். இதுதான் பேசப்பட வேண்டியது, ஊக்குவிக்கப்பட வேண்டியது. ஆனால் எதிர்க்கட்சியினர் நான் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நுணுக்கமாக பிரித்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னது ஒன்று, அதை மாற்றி செய்து தேவையில்லாமல் அது ஒரு கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கின்றது. எங்களின் கவனம் ஒன்றே, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, வருமானம், தொழில் வாய்ப்பு, பெண்களின் முன்னேற்றம் தான் எங்கள் அரசியல். நன்றி.